பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சங்கத்துக்கு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா, சீனியர் பர்சன் எல்லாருமே அதிகமா வருவாங்க. அதுல வந்து இந்த ஜோதிடத் துறைக்கு முதல் முனைவர் பட்டம் பெற்ற, தமிழகத்திலேயே முதல் முனைவர் பட்டம் பெற்ற ஒட்டன்சத்திரம் நடராஜ் சார். இவர் வந்ததுக்கு நம்ம சங்கத்துக்கு மிகப்பெரிய பெருமை. அவருடைய சிறப்புரை மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். பாயிண்டா இருக்கணும். என்ன சொன்னீங்க? முதியோர் ஆரம்பிச்சுங்களா? ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் வயசுலேயே இருக்குல்ல. அநேகமா நான் என்ன யாராவது 74 வயசு மேல இருந்தா என்னோட மூத்தவங்க இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு 74 முடிஞ்சது. அதனால 60 கல்யாணமே பண்ணலாம்னாங்க. அதனால வயது. அதே மாதிரி முனைவர் பெற்றதுல மூத்தவர் தான் அதுவும் சொல்லிக்கலாம். ஹிண்டு பேப்பர்லேயே வந்திருந்து 2014 14ஆம் டிசம்பர் மாதம் ஹிண்டுவில் இந்தியாவில் முதல் முறையாக இளங்கலை முதுகலையில் ஜோதிடத்தை எடுத்து ஃபுல் டைமாகவே அங்கேயே உட்காந்துருந்து மீனாட்சி சுந்தரம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினார். குமரன் எல்லாமே 20 வருட நண்பர்கள். இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கூட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிட்ட ஒரு ஆள். இன்னும் சொல்ல போனால் மலேசியாவில் ஒரு 10 நாள் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரம் எல்லாம் இருந்தேன். இதை விட இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, தாராபுர நாடிங்கிறது கொஞ்சம் இப்படி சொன்னார் மீனாட்சி சுந்தரம். நாடிங்கிறது தான் எங்களுக்கு பேஸு. நான் இப்போ சொல்றது போகிறேன் நாடியை பற்றி தான். உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறது அதை பற்றி தான். அந்த நாடி கிளாஸ்க்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து படிக்கிறது அப்படி சைடில் அப்படி ஜாலியாக சாப்பிட சுத்த ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கு. ஒரு சாயந்தரம் கிளாஸ் முடிஞ்சு தியேட்டர் வந்து உட்காந்து ராத்திரி 8 மணிக்கு சின்னாலுட்டி தங்கவேலு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்னாலுட்டி தங்கவேலு, நவமணி சமூகவேலு, அப்புறம் பாரதின்னு ஒருத்தர், இவர் இன்னும் ஒரு 4-5 பேர் உட்காந்து 7-8 மணிக்கு தியேட்டரில் உட்காந்து விடிகாலம் 6 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன். ஜோசியத்தை பற்றி அவ்வளோ தூரம் பேசி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பல ஆண்டுகள் தொடர்பு. அவங்க இப்போ பிஹெச்டி பண்ணி குமரன் பிஹெச்டி பண்ணார். இவரெல்லாம் இப்போ வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சு வெளியே வந்திருக்காங்க. இதெல்லாம் இந்த அங்கீகாரம் தாமதம், இவர்களுக்கெல்லாம் தாமதம். இவருடைய அறிவுகளுக்கு இவருக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாத்துக்குமே வந்து மீனாட்சி சுந்தரம் ரொம்ப எக்ஸ்பர்ட். கேபி எல்லாத்துலேயுமே இது ஒவ்வொரு தடவையும் மதுரையில் கூட்டம் சந்திப்போம், அடிதூர் தடவை சந்திப்போம் இந்த மாதிரி ஒரு கூட்டங்களில். இருந்தாலும் இவங்களோட அறிமுகத்தை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நாடி தான் என்னுடைய பேஸு தாராபுரத்தில். இவங்களுக்கு தெரியும் சொல்லப்போனால் எனக்கு முன்னாடியே எங்கெல்லாம் வந்தாங்க. அங்கே ஒரு ஆர்ஜி ராவ் தான் அதுக்கு மெயின். அவரை வச்சு வருஷம் 3 தடவை கிளாஸ் எடுத்து போய் நேரடியாகவே இருந்து வந்த ஒரு இது. இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறது என்னென்னா, மீனாட்சி சுந்தரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுக்கரனை பற்றி தான் பேசினார். இந்த நாடியும் சுக்கரனை லைட்டாக கனெக்ட் பண்ணுறேன். அதை விட என்னென்னா, ஏதோ ஒரு விதத்தில் சுக்கரன் சம்மந்தப்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாடியில் வந்து சுருக்கமாக என்னென்னா 1, 5, 9 இப்போ எப்படி குரு பார்க்கறதெல்லாம் 5, 9 பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கிரகமும் 5, 9க்கு பார்வையில் இதெல்லாம் இணைவு. இப்போ ஒரு 12 கட்டங்களில் 4 கட்டமாகவே அடைக்கிறான். மேசத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அப்படியே சிம்மத்தில் வைக்கலாம். 12 டிகிரியில் அங்கே இருந்ததுன்னா இந்த 12 டிகிரியில் சிம்மத்திலே வைக்கலாம், இங்கே கொண்டாந்து தனுசுலையும் வைக்கலாம். அதே மாதிரி திரிகோணங்கள் அத்தனையுமே வந்து ஒன்றா வச்சுக்கிறதா நாடி. இதை வச்சு பலன் சொல்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருப்பதற்கு இவ்வளோ என்ன ஒரு 20-25 வருஷமா அதை படித்தாச்சு. அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ மீனாட்சி சுந்தரம் சொன்னார், காரகத்தை பற்றி பேசினார். காரகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாடியில் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல. அதில் வந்து சொன்ன மாதிரி ஒரு மனப்பணம்லாம் பண்ண வேண்டியதில்ல, தேவை. இப்போ காரகம்னா சூரியனா என்ன தோணும் நம்மளுக்கு மனசில்? சூரியன் அப்படின்னா ஒரு கலரை பார்த்தா சிவப்பா, செந்தாமரை, கோதுமை, அந்த இது அது ஒழுங்கு தினம் மறையக்கூடியது. இது என்னென்ன தெரியுதோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் காரகங்கள் கொஞ்சம் உத்திரகலாமரதமோ மற்ற எந்த புத்தகத்தில் பார்த்தாலும் காரகங்கள் அதிகமாக இருக்கு, பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சுருக்கமாக ஒரு நாடியின் மூலமாக பலன் சொல்வது என்ன, பத்திரிகை எப்படி எழுதணுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். அதை விட என்னன்னா மிக முக்கியமானது,
ரெட்டை குழந்தை ஜாதகம் அது ஒரு ஆர்டிகல் வச்சிருக்கேன், போறப்ப எல்லாத்துக்கும் தர்றேன். அல்ல நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்க வேண்டியதா இருக்கேன். அது உதாரணமா வந்து 3ஆம் இடத்தை இளைய சகோதரன் வச்சு போடுவாங்க. நான் தாராளத்துல ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி அது உங்க கைக்கு வருப்பேன். நான் போறதுக்குள்ள அது ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அதுல வந்து 3ஆம் இடங்கிறது இப்ப கேபி ரூலிங் பிளானட் கையில் எடுப்பாங்க. ரூலிங் பிளானட் கையில் எடுத்து ஒரு ஜாதகம் பார்க்கறது. சாதாரணமா ட்ரெடிஷன்ல இரட்டை குழந்தைகள் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் பிறந்திருக்கு. 3ஆம் இடம் எடுத்து ஒரு பலனை வச்சுட்டு போவோம். என் நாடியில் அப்படி இல்லை. நீங்களும் குறிக்க வேண்டாம், நான் சொல்றதெல்லாம் எழுத வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் நான் எழுதின கட்டுரை எங்க தாராபுரத்துல என்ன நடந்தது அப்படியே ஒரு கட்டுரை எழுதினேன். அது உங்க கைக்கு வந்துருப்ப கொஞ்ச நேரத்துல இருக்கு. குழந்தைகள் ஜாதகம் பலன் பார்க்கறது எப்படிங்கிறது ஏன் அதுக்காக சொல்ல வரேன்னா, நாடியில வந்து கிரகங்களை டிகிரி வைஸா வரிசைப்படுத்துவது ரொம்ப முக்கியம். இப்ப வந்து மேசத்துல 4 கிரகம் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுவோம், விறுவிறு 4 எழுதிடுவோம். ஆனா நாடி படித்த எங்களுக்கு வரிசையில தான் எழுதுவோம். இப்ப மேசத்துல முதல்ல சூரியன் இருக்குன்னா அது 3 டிகிரி ஒரு பிளானட் இருந்தா அது முதல்ல, அடுத்து 6 டிகிரி இருக்கிறது 2. இந்த மாதிரி கிரகங்களை வரிசைப்படுத்தணும். இப்ப 4 பிளானட் சொல்றேன், ஒரு 3, 6, 9, 12 இருக்குது. இங்க 5வது டிகிரியில சிம்மத்துல ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 5 கொண்டாந்து இங்கே வச்சுக்கலாம். அப்ப கிரகங்கள் வந்து அத்தனையும் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருது, திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஆர்டர். இது எதுக்கு முக்கியம்னா, ரெட்டை குழந்தை ஜாதகமா இருக்கட்டும், ஒரு பலன் சொல்வதற்காக இருக்கட்டும். அப்ப அடுத்த பிளானட் தொடுவது நாடி சிஸ்டம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பிறந்த ஜாதகம் ஒண்ணு இருக்கும். கோச்சார கிரகம் அன்னைக்கு எல்லா ஜோதிடர்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த கோச்சார கிரகத்தை கொண்டு அப்படியே ஓட விடுறோம். பிறந்த கால கிரகத்தோட ஜாயின் பண்ணா ஒரு பலன். என்ன பலன் இருக்கு? எத்தனை கிரகம் இருக்கு நமக்கு? 9. இது 9 இருக்குது. அப்போ 9 × 9 81 காம்பினேஷன், 81 பலன் இருக்குது. என்ன அடிப்படையில் அதை பிரிச்சு வச்சிருக்கோம்னா, நட்பு கிரகங்கள் ஒண்ணு ஒண்ணு சந்திச்சால் நல்ல பலனே நடக்கும். பிறந்த காலத்து கிரகத்தோட சுக்கரனை பத்தி பேசினார். இடையில ஒரு வார்த்தை சொல்ல, ஏன்னா நான் நினைச்சேன் நம்ம சுக்கரன், அதுல ஒரு டாபிக் வந்து சுக்கரனோட எந்த விதத்திலேயாவது சனி சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு மீனாட்சி சுந்தரம் பேசினார். இப்ப சுக்கரனோட சனி சேர்ந்திருந்தாலும் சொல்லிட்டார், ஏதோ ஒரு விதத்திலேன்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இப்ப நாடியில வந்து சுக்கரன் சனியும் சேர்ந்திருந்தால் அல்லது திரிகோணத்தில் இருந்தால் இதெல்லாம் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். 7ல் இருந்தாலும் அதுக்கு ஒரு 50%. அப்ப நாடியில் இருக்க கிரகங்கள் அத்தனையுமே வந்து இப்ப மேசத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேசங்கிறது கிழக்கு திசை. அதே கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சிம்மம், தனுசு, அடுத்து எதிர் திசைன்னு வருது மிதனத்தில். இதை கிழக்குன்னா மேற்கு, தெற்கு நேரடியா பார்ப்பான். இது ஒண்ணு. 2 12 இந்த அனபா சுனபா யோகம் சொல்ற மாதிரி 2 12 இருப்பது. இது எல்லாமே ஒரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதத்துல. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வயது சப்போர்ட்டா இருப்பேன், ஏத்து வீட்டுக்காரன் சப்போர்ட்டா இருப்பேன், எதிரியா இருப்பேன். இதெல்லாம் இதனுடைய இதை பொறுத்து. இப்ப நாடியினுடைய காம்பினேஷன் என்னன்னா, இப்ப சனி சுக்கரனோட சேர்ந்த சனி என்பது நாடியில் தொழில்காரகன். ட்ரெடிஷனல் அதேதான். ஏன்னா காலபுருஷன் 10ஆம் இடம் மகரம், சனி தொழில்காரகன். அப்ப இந்த சனி சுக்கரனோட சம்பந்தப்பட்டால் எப்பொழுதுமே அவளுக்கு பணம் இருக்கும். சேர்ந்திருந்தாலும் சரி, திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, எப்பவுமே எப்படி எல்லா நாளிலும் எல்லாருக்கும் பணம் இருக்குதா? எப்பொழுது அந்த கோச்சார சுக்கரனை சனி தொட்டாலோ, அது சனி இருக்கிற இடத்துக்கு கோச்சார போய் தொடுதோ அதை நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அன்னைக்கெல்லாம் பணம் கிடைக்கும்னு அர்த்தம். சுக்கரனோட அவர் சனியை சொன்னாரு. குரு சம்பந்தப்பட்டால், சுக்கரனோட குரு சம்பந்தப்பட்டால் அதையும் சொன்னாரு, செல்வாக்கா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நாடியில வந்து இந்த 81 காம்பினேஷன் நாங்கள் போறதுக்கு முன்னாடி உங்க கைக்கெல்லாம் வந்துடும். அதனால இப்ப அதை வரிசையா சொல்ல வேண்டியதில்லை, கையில வச்சிருக்கேன். அப்போ டைட்டில் மாதிரி கட்டம் போட்டு வச்சிருக்கேன். அது ஒண்ணு. இது வந்து இதை சந்திச்சா என்ன பலன்கிறது டப்பாவா இருக்கு. அப்ப குரு சனி சந்திச்ச, குருங்கிறது நட்பு கிரகங்கள். சனிங்கிறது தொழில்காரங்கள். அப்ப பிறந்த காலத்துல யாருடைய ஜாதகம் தெரியாது, குரு சனி சேர்ந்து இருந்தாலும் சொல்லி திரிகோணத்தில் இருந்தாலும் பிறந்தனுக்கே சொல்லிடலாம், தொழிலினால் இவன் முன்னேறுவான். எப்பொழுது முன்னேறுவான்? இந்த குருவை என்னைக்கெல்லாம் சனியை தொட்டாலும் சரி, திரிகோணத்துல தொட்டாலும் சரி, அல்லது சனி வந்து குருவை தொட்டாலும் சரி. சனி குருவை தொட்டுச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சுல தொடும், ஏன்னா சனி மெதுவா போறது. அப்ப பெர்மனண்டான வேலை கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப வேலை கிடைக்கும்னு அர்த்தம். பணம் கிடைக்கிறது சுக்கிரன். இடைஞ்சல், சுக்கிரனோட இடைஞ்சல் எது? ராகு. 2 விஷயம் இருக்கு. ராகுங்கிறது கள்ளக்கடத்தல், போதை, இல்லாதது இருப்பதோல் காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ராகு. சுக்கிரங்கிறது பணம், குறுக்கோளியில கிடைக்கக்கூடிய பணம் எல்லாம் ராகு சுக்கிரன் சொல்லலாம். ஒரே கிரகம் வந்து
இதே உயிர்காரன் உயிரற்றக்காரன் பிரிக்கிறான், அனிமேட் இன்அனிமேட்னு. சுக்கிரன்கிறது ஒரு பெண்ணை சொல்லிட்டார், பெண்டாது, மனைவியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மகளாக இருக்கலாம். அந்த சுக்கிரனோட அனிமேட் ராகு பாதிக்கப்படும். ராகு வந்து சேர்ந்துன்னா பாதிக்கப்படும். பிறந்த காலத்துல சுக்கிரன், அது குறிப்பா ஆண் ஜாதகத்துல ராகு கூட சேர்ந்திருந்தாலும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கெல்லாம் அந்த ராகு வந்து சுக்கிரன் தொடுதா மனைவியோட சண்டை போடுவேன் அல்லது சகோதரியோட சண்டை போடுவேன், பிரிவினை உண்டு. அனிமேட் வில் அஃபெக்ட் பை ராகு கேது. அதே வந்து பணம் கிடைக்கிறதா புதையல் யோகம், அதே தான். இன்னும் குறுக்கோழி பணம், அது இந்த ராகு சுக்கிரன். இதெல்லாம் இதில் ரொம்ப வேகமாத்தான் சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்துடுறேன் நான் சுருக்கமாக. இது வந்து அவர் இந்த சுக்கிரனை தொட்டதுனால சொல்லி வர்றேன். இப்போ வந்து ஒரு பொருத்தம் பார்க்குறோம். இப்போ நாடி பொருத்தம் பார்க்கறது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில், இப்போ நாங்கள் எல்லாம் ஆப்பிளெல்லாம் நிறைய பேர் உடனே பதில் சொல்கிறாங்க, பிரிவினை இருக்கா, சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோட ராகு சேர்ந்துன்னா ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. மேசத்துல ராகு 19 டிகிரி, 16 டிகிரியில் சுக்கிரன் இருந்தா சந்திக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ராகு தலையில வருது. இதே 19 டிகிரியில சுக்கிரன் இருந்து 16 டிகிரியில ராகு இருந்ததுன்னா பாக்குறப்ப ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் விலகிடுச்சுன்னு அர்த்தம். இது இந்த காம்பினேஷன் வச்சுக்கோங்க. அது திரிகோணத்திலே எடுத்துக்கங்க நீங்க. அப்ப டிகிரி என்பது திரிகோணத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். இப்ப வந்து ஒரு பொருத்தம் பார்க்குறோம். ஆணுடைய ஜாதகத்துல ராகுவோட சுக்கிரன் இருந்தால் மனைவியை பிரியக்கூடிய அமைப்பு பிறந்தனுக்கே தெரிஞ்சு போச்சு. எப்பொழுதெல்லாம் வருது, அந்த ராகு வந்து எப்பொழுதெல்லாம் சுக்கிரனை தொடுதோ அப்பொழுது மனைவி அல்லது பெண்கள், அதே நேரத்தில் பணம் கிடைக்கும், இன்னனிமேட்டுங்கிற முறையில். இப்ப இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது மனைவி பிரிகிற அமைப்பு இதுல தெரிஞ்சு போச்சு. பொருத்தம் பார்க்கும்போது கணவனை பிரிகிற அமைப்புள்ள ஒரு பெண்ணை சேர்த்தக்கூடாது. அப்ப பெண் ஜாதகத்துல கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் அது செவ்வாய். அப்ப செவ்வாயோட ராகு உள்ள பெண் உள்ளன்னா சந்திக்கிறமா இருக்கணும், உள்ள பெண்ணை சேர்த்திடக்கூடாது. ராகுங்கிறது டெட் அண்ட் முடிச்சிடும், டைவர்ஸ் ஆகிடும். கேதுங்கிறது பிரிஞ்சு திருப்பி ஒரு ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாயோட ராகு இருந்தா கணவனை பிரிகிற அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு செவ்வாயோட சுக்கிரனோட கேது உள்ள பெண்ணை சேர்த்தக்கூடாது பொருத்தம் பார்க்கும்போது. இது ஒரு பாயிண்ட் தான். பொருத்தத்துக்குன்னு நிறைய இதெல்லாம் இருக்கு, இது ஒன்று. சரி, இப்போ இது கொஞ்சம் டஃப்பாக போகிற மாதிரி இருக்கு. நான் வந்து கிளாஸ் எடுத்தேன், எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜி, மகாலட்சுமிக்கு வந்திருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் சென்டரில் கிளாஸ் எடுத்த அனுபவங்களை சொன்னால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், சுவாரஸ்யமாக. என்னன்னா, அதிர்ஷ்டத்தை பற்றி பேசினார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனாட்சி சுந்தரம். அவர் டாபிக் இருந்தே வரேன். நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல போட்டேன், அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு சொல்லி. இது எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜி படித்தவர்களுக்கு மேல்நாட்டு ஜோதிடர்னு ஒரு புக் இருக்குது. உடனே நான் பூராத்தையும் அலசி படிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. நாங்களும் அப்படி முடிச்சு போனோம். முதல் கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பிஹெச்டி எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு எம்எஸ்சி கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ இவங்களுக்கெல்லாம் எடுக்கும்போது எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜியில் அந்த டாபிக் வருது. அதில் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கேன். ட்ரெடிஷனில் வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் 120 டிகிரி நல்லது பண்ணும். வலிமையான நன்மை, வலிமையான தீமை ஞாபகம் இருக்க நமக்கு. போட்டு பிட்டடிக்கிறதுலாம் வெளி பண்ணோம் நாங்கள். அதை போய் நானே கிளாஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்புறம் போய் பார்த்தோம்னா அப்போ கேந்திர 90 டிகிரி நேர் கேந்திரங்கள் இடைஞ்சல் பண்ணும், 45 பாதி இடைஞ்சல் பண்ணும், 120 பெஸ்ட் திரிகோணங்கள், 60 அதில் பாதி நன்மை. இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ கிளாஸ் எடுக்க விட்டார் எங்கள் ப்ரொஃபஸர் விமலன் வந்து. அப்போ நாங்களா வந்து பயந்து ஒரு மாதிரி பரிசு எழுதுறப்ப எங்களுக்கு புக்கே கிடையாது. அப்போ நானும் மீனாட்சி எல்லாம் ஃபர்ஸ்ட் செட்டில் நிற்கிறேன். அடுத்த வருஷம் கிளாஸ் எடுக்கிறேன். இதே கிளாஸ் எடுக்க சொல்றாருன்னு பார்த்துட்டு இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நான் கிளாஸ் எடுத்த மகாலட்சுமிகள்லாம் உட்காந்து ஒவ்வொரு ஊரை எடுக்கும்போது இப்போ வந்து 90 வந்து கெடுதல், ஏன்னா கரெக்டாக கேந்திரம் வந்துடுறா, 60 நல்லது. இப்போ அப்படியே நகர்த்திக்கிட்டே வந்தேன். விமலாங்கிட்ட சொன்னேன், சார் 60 நல்லது, 62 63, அப்போ இந்த 90க்கு இதுக்கு நடுவில் 75 வரைக்கும் மிட் ஆயிட்டு அது வரைக்கும் நன்மையை நோக்கி போயிட்டு இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய 120 டிகிரி நன்மை செய்யும். நமக்கு இப்படி போகிறோம், இந்த ரோடு ஃப்ரீயாக இருந்தால் அங்கே போகலான்னு யோசனை வருது இல்லை, அது மாதிரி அந்த மாதிரி இருக்குது. 90 டிகிரி இடைஞ்சல் பண்ண 120 ஏற்கனவே ஆப்போசிட் சைனது. இதில் ஒன்று இந்த கிளாஸ் எடுக்க சொல்லிட்டாரு. அப்போ மேல்நாட்டு ஜோதிடத்தில் வந்து அதிர்ஷ்ட புள்ளின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா பிட்டில் குறிக்கன்னா குறிச்சுக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதிர்ஷ்ட புள்ளி அப்படி என்பது லக்னம். இதோட வகுப்பில் எப்படி ஆரம்பிப்பேன்னா, அமாவாசையை பற்றி என்ன, அமாவாசையில் பிறந்தா என்னன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அமாவாசையில் பிறந்தா திருட்டு பழிக்கும்பாங்க. அப்புறம் வகுப்பில் நான் அப்படி ஆரம்பிப்பேன். வகுப்பில் ஒன்றா இருக்கும். அப்புறம் அமாவாசையில் பிறந்தா
இவன் அமாவாசையில் பிறந்தானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இங்கே விட கிடைக்குது. இந்த ஃபார்ச்சுனா பாயிண்ட்ல என்ன விட கிடைக்குதுன்னா, அதிர்ஷ்ட புள்ளி என்பது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை எழுதிங்க. லக்னம் ஒரு டிகிரி பிளஸ் சந்திரனை போடுங்க, மைனஸ் சூரியன் போடுங்க. ரெண்டுமே குழப்பம். ஏன்னா 150க்கு மேலே போனால் ஒன்று அதுலேருந்து கழிக்க வேண்டியது வரும். இப்போ லக்னம் பிளஸ் சந்திரன் மைனஸ் சூரியன், அதுதான் அதிர்ஷ்ட புள்ளி. அப்போ எல்லாரோட ஜாதகத்திலையும் லக்னத்தோட சந்திரனை கூட்டுங்க, சந்திரனுடைய டிகிரி கூட்டுங்க, மைனஸ் சூரியனுடைய டிகிரி கழிச்சிருங்க. அது ஒரு நம்பர் வரும். அது உங்க ஜாதகத்துல அது அதிர்ஷ்ட புள்ளி. அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த அதிர்ஷ்ட புள்ளியை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த லேடி எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, மகாலட்சுமி மெட்ராஸ் நான் கிளாஸ் எடுத்தேன் சார், அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து இடைஞ்சல் பண்ணலாமான்னு அடிச்சேன். நான் மெம்லங்கிட்ட போய் சொல்லிட்டேன், சார் பயங்கரமா இன்டெலிஜென்ட் இருக்கு இந்த லேடி, ஒன்று அதிர்ஷ்ட புள்ளி சொன்ன உடனே அதுக்கு நேர் எகெயின்ஸ்ட் கொண்டு வச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன ஞாபகம் இருக்காது அவங்க பேசுனது. அப்போ வந்து அந்த அதிர்ஷ்ட புள்ளியை ஒரு பிளானட் எந்த கிரகம் கடந்தாலும் நமக்கு ஒரு, நம்ம வந்து அத்தை வீடு, மாமன் வீடு, அக்கா வீடு, காதலி வீடு, அந்த வீட்டை கிராஸ் பண்றப்பெல்லாம் ஒரு வைப் வருமா இல்லையா? அப்படி போறப்ப ஒரு சைட் அடிக்கிறது, அதுக்கு பிடிக்காதவனை பார்த்தா மூஞ்சி பார்த்து அவன் வீட்டுக்கு முன்னாடி 4 பேர் திரும்பி போறது. இது மாதிரி அதிர்ஷ்ட புள்ளி இருக்கக்கூடிய இடத்தை எந்த பிளானட் கிராஸ் பண்ணாலும் நமக்கு அன்னைக்கு நல்லது நடக்குங்கிறது ஒரு பொருட்டு இதாக ஒன்று வச்சுக்கலாம், ஒரு பாயிண்ட். அதே அதிர்ஷ்ட புள்ளியில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது நல்லது நடக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட புள்ளி கண்டுபிடிச்சாச்சு, அதான் போட்டீங்களே, லக்னம் பிளஸ் சந்திரன் மைனஸ் சூரியன், அதிர்ஷ்ட புள்ளி தெரிஞ்சு வச்சு. இந்த அதிர்ஷ்ட புள்ளி எங்க இருந்தாலும் நல்லது பண்ணும் ஒவ்வொரு பாவத்துக்கும். 2ஆம் பாவம் வருது. 2ஆம் பாவம் யாருக்கு என்ன சொல்றோம்? தனபாவம், குடும்பம், வாக்கு. அப்ப அதிர்ஷ்ட புள்ளி ஒருத்தர் 2ஆம் பாவத்தில் விழுகலாம்ல. 2ஆம் பாவத்தில் விழுதுன்னா அவனுக்கு குடும்பம் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். 3 சொல்லவே தெரியல உங்களுக்கு. 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம், ஒரு விஷயத்தை துணிஞ்சு இறங்கலாம், சிறுதூர பயணம், இளைய சகோதரன். இவங்க இந்த இடத்துல அதிர்ஷ்ட புள்ளி இருந்தால் இளைய சகோதரன் மூலமாக நமக்கு நன்மை. எல்லாமே நன்மைன்னு தான் சொல்ல போறீங்க நீங்க. 4ன்னா சொல்லவே தேவையில்லை. இந்த வரைக்கும் தாயாரை பத்தி பேசினாரு, அது அதே மாதிரி அதிர்ஷ்ட புள்ளி அங்க இருந்ததுன்னா அந்த தாயாருடைய வாகனங்கள், வீடு, வாகனங்கள் எல்லாம் நமக்கு நல்லா இருக்கும். எது இடைஞ்சல்? 6, 8, 12 சிக்கலான இடம். இங்க போய் அதிர்ஷ்ட புள்ளி உட்கார்ந்துருவீங்க. அப்ப 6ஆம் இடத்துல இருந்தால் நல்லது செய்யணும் சொல்லணும். அப்ப என்ன சொல்லணும்? வழக்கு 6ஆம் இடம் வழக்குன்னு வருதா, அல்லது நோய் நொடி சொல்லமா, நோய் நொடி, வழக்குகள், வம்பு அல்லது கடன், இது எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு அர்த்தம். அப்ப அதிர்ஷ்ட புள்ளி ஒருத்தருக்கு அந்த இடத்துல இருந்து அந்த 6ஆம் இடத்துல இருந்தால் ரைட்டு. சரி, இப்ப 8 மற்றெல்லாம் ஒண்ணும் வேண்டியில்லை. இப்ப நான் திருப்பி 7, 9 தந்தை வரைக்கும் 10ல தொழில் அதிர்ஷ்ட புள்ளி, இதெல்லாம் வந்து நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். அதுல அதிர்ஷ்ட புள்ளி 10ல இருந்தா என்ன இருக்கேன், அவங்க எந்த தொழில் அதிர்ஷ்டக்காரனப்ப மண்ணை தூக்கித்தாலும் இன்னைக்கு மண்ணுன்னு உண்மையிலே பெருசு. அன்னைக்கு காலத்துல சொல்ல மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும்னு, இப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம அதெல்லாம் விட்டு வந்த நெகட்டிவான விஷயத்துக்கு மட்டும் வர்றோம். அப்ப 8ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை எப்படி நீங்க சொல்லுவீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஆயுள் அதிர்ஷ்டம் 8ஆம் இடத்தில் அதிர்ஷ்டம். சரி, உங்க பாயிண்ட் அது கரெக்ட். அடுத்தது கடின உழைப்பினால் 8ஆம் இடம். சரி, எப்ப 8னால ஆயுள் அர்த்தம், உயிர் மூலமாக வருமானம் சொல்லி அந்த வெஸ்டர்ன் புக்ல இருந்துச்சு. இப்ப என்னன்னா, இந்த கிளாஸ் எடுக்க போறப்பனால யார் பாடம் எடுக்கிறதுன்னு பயந்து போய் என் கூட சுந்தரராஜன் சார், நடராஜ் சார் ஏதாவது கதை ஓட்டிடுவார் சார், எனக்கு ஒன்று இந்த சப்ஜெக்ட் விட்டீங்கன்னு வேற என்ன பண்றது சொல்லி இப்படி வகுப்பு ஒப்பேத்தினேன் ஒரு இதுல. அப்போ வகுப்பு ஓடி போச்சு வேமா. இப்ப இதுல வந்து உயிர் மூலம் வருமானம், அப்ப மரணம்ங்கிறது அங்க சம்மந்தப்படுது, வருமானங்கிறதே சொல்றான். அப்ப வந்து உயிர் மூலம் வருமானம், இன்சூரன்ஸ்னால் வருமானம், புதைய யோகம், இதெல்லாம் நான் ஏற்கனவே 8ல படிச்ச விஷயங்கள் அத்தனை. அப்ப இந்த அதிர்ஷ்ட புள்ளி அங்கே இருந்ததுன்னா 12ங்கிறது பயணம், பயணத்தினால் வெற்றி, அதிர்ஷ்டம். இந்த பாயிண்ட்டுகள்லாம் இந்த ஒரு விஷயத்துல இருக்கு. இது ஒரு மேட்ரு. இப்ப 1ஆம் பாவத்தை நான் சொல்லல, லக்னம் பாவத்தை சொல்லல. இப்ப என்ன எடுத்து முதல்ல என்ன பண்ணிருக்கேன்? லக்னம் பிளஸ் சூரியன் மைனஸ் சந்திரன் சொன்னேன். அமாவாசைனால என்ன அர்த்தம்? சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தால் அமாவாசைன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் 10 டிகிரி இருந்தால் சந்திரனும் 10ல தான் இருக்கணும். சூரியன் 126 டிகிரி இருந்தால் சந்திரனும் 126 டிகிரியில தான் இருக்கணும். இப்போ நீங்கள் போடுறீங்க, இப்போ லக்னம் உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். லக்னம் 155 இருக்கட்டும், ப்ளஸ் சூரியன் எழுதுறீங்க. சூரியன் வந்து 126 மைனஸ் அதே 126, ஏன்னா சந்திரனும் 126.
இப்போ 126 126 அடிபட்டு போயிரு, மிச்சம் இருக்கிறது லக்னம் ஈக்குவல் லக்னமே தான் அதிர்ஷ்ட புள்ளி. அப்போ அமாவாசையில் பிறந்தவனுக்கு சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தால் இங்கே சூரியனும் சந்திரனையும் சேர்த்து போட்டிங்கன்னா அது அதிர்ஷ்ட புள்ளி என்பது. அப்போ அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு அவனே லக்னமே அதிர்ஷ்டசாலி. அவன் எங்கே போனாலும் அவனை வச்சு காரியம் சாதிக்கலாம். பாப்பா நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டேன்னு நீ சொன்ன கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் பெரிய மனுஷனாகிறது இதே அதிர்ஷ்ட புள்ளியின் மூலமாக. சரி, இது எல்லாத்துக்கும் இதுக்கு பேரலாம் ஒன்று இருக்குது. இப்போ தான் யூடியூப்பில் போட்டேன் 4 நாளைக்கு முன்னாடி. இந்து லக்னம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்து லக்னத்துக்கு ஒரு கணக்கு இருக்குது. லக்னத்துக்கு 9ஆம் இடம், அந்த அதிபதி சந்திரனுக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம். அதுக்கு ஏற்கனவே நம்பர் இருக்குது, இல்லைனாலும் சொல்கிறேன். சூரியனுக்கு 30 நம்பர். அதுக்கடுத்து சந்திரன் 16, சூரியன் 30, அதில் பாதி 15 வச்சு ஒன்று கூட்டிங்க 16. அப்புறம் இந்த 1 அடித்து பண்ணுங்க. அப்போ திங்கக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியன்கிறது 16, சூரியன்கிறது 30, சந்திரன் 16, செவ்வாய் 6, புதன் 8, 2 கூட்டிங்க, வியாழன் 10, சுக்கிரன் 12, சனி 1. இந்த பாயிண்ட் ஒரு கதிர்கள். இப்போ லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பாருங்க, ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பாருங்க, 2ஐயும் கூட்டுங்க. கதிர்கள் இப்போ சொல்லியிருக்கல, கூட்டிக்குங்க. அது சந்திரன்லேருந்து ராசியிலிருந்து என்னங்க 12க்கு மேலே போனால் 12 கழிச்சுங்க. அது எங்கே விழுகுதோ அது இந்து லக்னம். இந்து லக்னம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான இடம். இதுக்கு பேரெல்லாம் ஒன்று சொல்கிறேன். தாராபுரத்தில் குருராம் சுப்பு ஐயா எங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறாரு 6ஆம் வாரம் 2வது சனிக்கிழமை. அப்போ இந்து லக்னத்தை பற்றி சொன்னேன். இப்போ சொல்லுங்க, அவர் எழுதுறாருல, அந்த மாதிரி எழுதிடுவேன். அப்போ உட்காந்த உடனே சின்ன நம்பர் தானே போட்டு, நம்ம ராசிக்கு எங்கே இந்து லக்னம் விழுகுது. இப்போயே நமக்கு மனசுக்குள்ள சில பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ இந்து லக்னம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அதே மாதிரி தான் கிராஸ் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல ஒரு பிளானட் இருந்து நடந்தால் நல்லது. சார் எதுவுமே இல்லையே சார், எது பார்க்குதோ அது அப்படிங்கிறார். ராகு கேதுவே தவிர்த்து அப்படின்ட்டார். போச்சனாச்சு. எனக்கு கேது இருக்குது, எனக்கு இந்து லக்னம் கன்னி லக்னம், இந்து லக்னம் சிம்மம் வருது, கேது அங்கே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஒரு இடம் 90 லட்சம் கடன் ஆகி 1 கோடிக்கு ஒரு இடத்த விற்றேன். அந்த விற்கிற அந்த பார்த்தீங்கன்னா கேது திசையில தான் எனக்கு பணம் வருது. சார் கேது திசையில தான் எனக்கு இந்து லக்னத்தில் கேது இருக்குது, அந்த கேது திசையில தான் எனக்கு பணம் வந்ததுன்னா ரைட், இந்த விதி விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் அது முடிச்சுக்கிட்டாரு அதில். அப்போ இந்து லக்னம்ங்கிறது எந்த இடத்துல இருக்குதோ இது 2 பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ் வேண்டாம். நான் யூடியூப்ல எதாவது சொல்லிட்டேன், மிருத்தி பாயிண்ட் ஒவ்வொன்றுக்கு கெட்டது அது சொன்னோம்னா மருந்து குடிக்கிறப்ப குரங்க நினைக்காத கதையாயிரும். அதனால அந்த டாப்பிக்கை அப்படி விட்டுருவோம். அதனால நல்ல விஷயத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்குவோம் அதில்.